அது ஒரு அழகான பட்டணம். அந்த பட்டணத்துல ராஜேந்திரன் ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவரோட மனைவி பேரு ஸ்ரீதேவி. அவங்களுக்கு ஹாசினி, வெண்ணிலான்னு 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே பணக்காரங்க. ஸ்ரீதேவியோட அம்மா பேரு ராதம்மா. அவங்க ராமபட்னின்ற கிராமத்துல இருந்தாங்க. அது சின்ன கிராமம். ஒரு நாளைக்கு ராதம்மாக்கு அவங்க பொண்ணு ஸ்ரீதேவி கிட்ட பேசணும் போல இருந்தது. அப்ப அவங்க, ஸ்ரீதேவி எப்படி இருக்க? மாப்பிளையும் என் பேத்திங்களும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. நீ எப்படி இருக்க? உன்னோட ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு? என்னோட ஆரோக்கியமா எங்கம்மா, வயசாதல முடியல. ஒரு தடவை நீயும் பேத்திங்களும் ஊருக்கு வந்துட்டு போங்கம்மா, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சீக்கிரமே நானும் பேத்திங்களும் அங்க உன்னை பார்க்க வரோம். இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க சீக்கிரமே அங்க வந்துடுறோம். நீ கொஞ்சம் தைரியமா இரு, நாங்க வரோம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனை வச்சாங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அவங்க பொண்ணுங்க வெண்ணிலாவையும் ஹாசினியும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மாடி வெண்ணிலா, ஹாசினி, நம்ம உடனே கிளம்பி உங்க பாட்டியோட ஊருக்கு போகணும். உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்ரீதேவி அப்படி சொன்னதுக்கு வெண்ணிலா, வாட், நாங்க அந்த கிராமத்துக்கா? நோ மம்மி, எங்களாலலாம் அந்த வில்லேஜ்க்குள்ள வரவே முடியாது. அது நோ நோ, ஐ காண்ட் அட்ஜஸ்ட் மம்மி. நீ டேடிய கூட்டிட்டு அங்க போய் பாத்துட்டு வா அப்படின்னு 2 பொண்ணுங்களும் சொன்னாங்க. அதுக்கு இல்லம்மா, 2 பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்பாக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நீங்க 2 நாள் போய் அங்க இருங்க. 2 நாள் கழிச்சு நானும் அப்பாவும் அங்க வரோம். நீங்க 2 பேரும் போய் அங்க பாட்டிய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருங்க. நோ மம்மி, நோ, ஐ காண்ட் கோ தேர். ப்ளீஸ் மம்மி, அது கிராமம். அங்க ஸ்விம்மிங் கிளாஸ், பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்னு எதுவுமே இருக்காது. போர் அடிக்கும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல்ஸ் வேற பேசுவாங்க. என்னால முடியாது. நீங்க வேணா போய்க்கோங்க. டோன்ட் ஃபோர்ஸ் மீ, ஓகே? வெண்ணிலா, இப்படி பேசினா எப்படி? என்னால போக முடியலன்னு தானே உன்னையும் ஹாசினியும் அனுப்புறேன். நீங்க போனா பாட்டி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல. ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நானும் ஹாசினியும் அங்க போறோம். பட் எங்களுக்கு பிடிக்கலனா நாங்க உடனே வந்துருவோம். ஓகே ஓகே, முதல்ல போய் 2 பேரும் லக்கேஜ் பேக் பண்ணுங்க. டாடி வந்து உங்களை ட்ரெயின் கிட்ட டிராப் பண்ணுவாரு. அதுல ஏறி பத்திரமா போங்க அப்படின்னுட்டு ஸ்ரீதேவி அவங்க 2 பொண்ணுங்களையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க. அவங்க 2 பேரும் இஷ்டமே இல்லாம அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பிடிக்காம இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்க வந்து இறங்கினோன்னு இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து விசித்திரமா இவங்கள பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நீலிமான்ற ஒரு பொண்ணு வந்தா. நீலிமா வேற யாரும் இல்ல, அந்த ஊர் பெரியவர் ராகவையாவோட பொண்ணு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இது கிராமம். கிராமத்துல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டா யாருக்கும் பிடிக்காது, அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்க. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் அங்க கொண்டு போய் உங்களை விடுறேன். உங்க கூட நான் வரேன். ஜஸ்ட் ஷட் அப். எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நல்லா தெரியும். சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டு நாங்களாம் இப்படிதான் வந்து அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. we know what we are doing. உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. we don't need you அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு நீலிமாக்கு பயங்கர கோவம் வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, will you shut up? Please mind your language and your tongue. Do you know how to behave to others? You don't know that culture itself, right? அப்படின்னு நீலிமா இங்கிலீஷ்ல பேசினதோ அவங்க ரொம்ப ஆச்சரியமா அவளை பார்த்தாங்க. எங்களுக்கும் இங்கிலீஷ்லாம் பேச வருங்க. நாங்களும் நல்லா தான் படிச்சிருக்கோம். அதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிராமத்துல இருக்கோன்றதுக்காக படிப்பறிவு இல்லாதவங்களா இல்ல. அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்சு பழகுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னது உங்களோட நல்லதுக்கு தான். இங்க யாரும் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம், யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்க வீட்டு மானத்தை நீங்க எடுத்துடாதீங்க அப்படின்னு நீலிமா அவங்க கிட்ட கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும், எவ்வளவு திமிரு இவளுக்கு, நம்மளையே எதிர்த்து பேசுறாளா, வந்தோடனே ஒரு பேட் வைப்ரேஷனையே கிரியேட் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க. பாட்டி இவங்கள பார்த்ததும் அவங்க பூசணிக்காவை எடுத்துட்டு வந்து திருஷ்டி சுத்த ஆரம்பிச்சாங்க. அத பார்த்த ஹாசினி, இது என்ன பாட்டி பூசணிக்காவை வச்சு எங்க கிட்ட சுத்திட்டு இருக்கா? எங்க தலை மேலையா உடைக்க போற? ஆமாடி ஹாசினி, இதெல்லாம் இங்க ஒரு சாம்பிரதாயம் தாமா. இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கம்முன்னு இரு அப்படின்னுட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் பாட்டி,
அம்மாடி வெண்ணிலா, ஹாசினி, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து தரேமா. அதோ அந்த இடத்துல 2 பேரும் உட்காந்துக்கோங்க, பாட்டி இப்ப வந்துடுற. அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சனுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா ஹாசினி கிட்ட, ஹாசினி, நம்ம இந்த சின்ன வீட்ல எப்படி இருக்க போறோம்? அது சொன்னாதான் நம்ம மம்மிக்கு எதுவுமே புரியல. இப்ப எப்படி? அக்கா, இப்ப என்ன, 2 நாள்ல மம்மியும் டேடியும் இங்க வந்துருவாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிடும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வெண்ணிலாவும் ஹாசினியும் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பாட்டி அந்த ரூம்குள்ள வந்தாங்க. ஆமாடி வெண்ணிலா, ஹாசினி, சுடு தண்ணி போட்டிருக்க, வேணும்னா 2 பேரும் போய் குளிச்சுட்டு வாங்கம்மா. ரொம்ப தூரம் நீங்க பயணம் செஞ்சு வந்திருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, எங்களுக்கு நூடுல்ஸ், பிஸ்ஸா, பர்கர் இதெல்லாம் வேணும். அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. என்னது பிசாசு, புர்கரா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையேம்மா. இருங்க இருங்க, உங்களுக்கு ஆவக்காய் பச்சடியும் பருப்பு சாதமும் தொட்டுக்க ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சனுக்குள்ள போனாங்க. ஓ மை காட், இங்க இருக்கிறதே சேலஞ்சிங்கா இருக்கும் போல இருக்கே அப்படின்னுட்டு ஹாசினி பாத்ரூம்குள்ள போனா. பார்த்தா அங்க ஷவர் இல்ல. பாட்டி, என்ன இங்க ஷவர் கூட இல்ல? இப்ப நான் எப்படி குளிக்கிறது? இந்த ஊர்ல ஷவர் இல்லாமையா இருக்கீங்க? அது என்னதுமா சவர் கிவர்னு? அப்படின்னா என்னன்னே தெரியாதுமா. இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாட்டி போய் வாசல் தெளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வெண்ணிலா அங்க வந்து, ஓ ஷிட், என்ன ஸ்மெல் இது? பாட்டி, இது என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் நாறுதே, என்ன இது? இதுவா, இது மாட்டு சாணம்மா. மாட்டு சாணத்தை கரைச்சு வாசல் தெளிச்சா வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் அண்டாது, கிருமிகள் எதுவும் வராது. அதுலயே மஞ்சள் புடிச்சு வச்சோன்னா எந்த கிருமியும் வீட்டுக்குள்ள வராது, அனாரோக்கியத்தோட யாரும் இருக்க மாட்டாங்கன்றது ஐதீகமும் கூட. இத உங்க சயின்ஸ் படிக்கிறவங்க கூட நிரூபிச்சிருக்காங்கம்மா. இதெல்லாம் இங்க பழக்கம், இதுதான் நாங்க செய்யறோம் இங்க தினமும். இதனால ஆரோக்கியமா இருப்போன்றது இங்க நம்பிக்கை அப்படின்னு ராதம்மா வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஹாசினி அங்க வந்து, அக்கா, அங்க ஒரே நதி இருக்கு, நம்ம அங்க போய் குளிக்கலாம் வா அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி 2 பேருமே அந்த நதி கிட்ட போய் குளிக்கலான்னுட்டு சந்தோஷமா அங்க போனாங்க. அங்க 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கதைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நதியில இருந்த அந்த அக்கா தங்கச்சிங்க இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தாரு. அவங்க கிட்ட அவரு, யாருமா நீங்க 2 பேரும்? இந்த ஊர்ல உங்க 2 பேரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இந்த நதியில வந்து குளிக்கிறீங்க. இத நாங்க குடிக்கிற தண்ணியா தான் பயன்படுத்துறோம். இத குளிச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவங்க 2 பேரும் அவர்கிட்ட, ஐயோ கிழவா, நாங்களாம் இந்த நதியில குடிக்கிறது எவ்வளவு அதிசயமான விஷயம் தெரியுமா? அதை விட்டுட்டு நாங்க இந்த நதியை பாழாக்குறோமா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. பெரியவங்கன்ற மாதிரி அத கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய பேரு அங்க வந்தாங்க. அவங்களையும் சண்டை போட்டாங்க ஹாசினியும் வெண்ணிலாவும். இப்படி அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு ஊரு பெரியவரே அங்க வந்தாரு. ஆனா அவரோடையும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இப்படி திமிரு பிடிச்சவங்கள முதல்ல மரத்துல போய் கட்டி விடுங்க அப்படின்னா வெண்ணிலாவையும் ஹாசினியையும் ஊர்ல இருக்க ஒரு பெரிய மரத்துல கட்டி போட்டாங்க. எங்க இருந்து வந்திருக்காங்க, யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு ராதம்மா கிட்ட போய் தகவல் சொன்னாங்க. ராதம்மா பதறி போய் அங்க வந்தாங்க. அப்ப பெரியவரு, இவங்க 2 பேரும் ஊரோட வழக்கத்தையே மீறி இருக்காங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசியிருக்காங்க. எல்லாரோடையும் சண்டை போட்டு இருக்காங்க. திமுறா வர நடந்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் வெண்ணிலாவும் ஹாசினியும் பயந்து போய் அழல ஆரம்பிச்சாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு 2 பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப ராதம்மா, ஐயா, என் பேத்திங்களை மன்னிச்சிருங்க ஐயா. எல்லா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுங்க, இங்க இருக்க எந்த சாம்பிரதாயமும் தெரியாது. நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். எனக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, குழந்தைங்க 2 பேரும் அப்படின்னு ராதம்மா சொல்லிட்டு இருக்கும் போது நீலிமா அங்க வந்து, அப்பா அப்பா, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. எனக்கு இவங்கள முன்னாடியே தெரியும். பாவம்பா, இவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா பட்டணத்துல வளர்ந்ததுனால இங்க இருக்க சாம்பிரதாயம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இப்படி நம்ம ஊருக்கு உறவினரா வந்தவங்கள போய் இப்படி தண்டிக்கலாமா? அது நல்லதில்லப்பா, ப்ளீஸ்பா அப்படின்னு நீலிமா சொன்னதுனாலதான் வெண்ணிலாவையும் ஹாசினியும் மரத்துல இருந்து கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் ஹாசினியும் நீலிமா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, நீலிமா,
ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை எவ்வளவோ திட்டல, எதையும் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு உதவி செஞ்சு வந்திருக்க. ஆபத்துன்றது போது உதவி செஞ்சிருக்க. உன்னை மறக்க மாட்டோம். தேங்க்யூ அப்படின்னு அவங்க சொன்னதும் நீலிமா சின்னதா சிரிச்சுட்டு we are friends அப்படின்னு நீலிமா சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ராதம்மா அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய், இங்க பாருங்கம்மா ஹாசினி, வெண்ணிலா, நீங்க நினைச்சபடி எல்லாம் இருக்கிறதுக்கு இது உங்க பட்டணமோ உங்க வீடோ இல்ல, இது கிராமம். இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா, நீலிமா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க தப்பிச்சீங்க. அவ சரியான நேரத்துக்கு வரலனா என்ன ஆகிருக்கும். அதனால அங்க இருக்க மாதிரியே இருக்காதீங்க. இங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு ராதம்மா சொன்னதும், பாட்டி இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் 2 பேரும் இங்க எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னுட்டு. எங்களால நடந்த பிரச்சனைக்கு நாங்க சாரி கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க. இனி நாங்க யார்கிட்டயும் இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டோம். சாரி பாட்டிமா, சாரி. சரி சரி விடுங்கம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா ராதம்மா அவங்க சமைச்ச சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு 2 பேரும் அவருக்கு கிட்ட, ஐயோ பாட்டி, என்னது இது, பாக்குறதுக்கே பயமா இருக்கே. ஹாசினிக்கு வேற ஊட்டி விட்டீங்க, எனக்கு சாப்பிடவே பயமா இருக்கு. அது ஆவக்காய் பச்சடிமா, நெய் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க வெண்ணிலாக்கு ஊட்டி விட்டதும், பாட்டி இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு, இத நல்லா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்படி 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. ஏன் பாட்டி, எங்க வீட்ல அம்மா இதெல்லாம் பண்ணி கொடுத்ததே இல்ல. அம்மாக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலையா பாட்டி? உங்க அம்மா கிட்ட நிறைய தடவை சொல்வேன், இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போ, அங்க எல்லாருக்கும் கூடன்னுட்டு. உங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்காது, உங்க அப்பாக்கு பிடிக்காதுன்னு இங்கேயே வச்சுட்டு போயிடுவா. சரி விடு, இந்த தடவை நீங்க எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா. சரி பாட்டி, எங்களுக்கு வீட்லயே இருந்து போர் அடிக்குது, வெளியே போலாம் வா. ஐயோ, என்னால இப்போ வர முடியாது தங்கம், எனக்கு மூட்டு வலி இருக்கு. நீங்க 2 பேரும் போய் சுத்தி பாத்துட்டு வாங்க. சரி பாட்டி, அப்பனா நாங்க 2 பேரும் பாத்துட்டு வரோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் வெளியே போனாங்க. அங்க பார்த்தா பச்சை பசேல்னு வயல் காடு இருந்தது, மாட்டு வண்டி இருந்தது. இதெல்லாம் பார்த்தா அக்கா தங்கச்சிங்க, அக்கா சிட்டியை விட இங்க பச்சை பசேல்னு கிளைமேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கல, இதெல்லாம் நம்ம அங்க இருந்து மிஸ் பண்ணிட்டோம். ஹாசினி, அம்மா நம்ம கிட்ட எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கிராமம் ரொம்ப அழகா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும்னு. நம்ம தான் அம்மா சொன்ன எதையுமே கேட்கவே மாட்டோமே. அம்மாக்கு இங்க பிறந்து வளர்ந்ததுனால இதோட அருமை பெருமை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அக்கா இங்க இவ்ளோ அழகா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா எப்பயுமே நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டே இருந்திருப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கை, அங்க இருக்கிறது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சுது. அங்க இருக்க எல்லா சாம்பிரதாயத்தையும் மெல்ல மெல்ல கத்துக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பட்டணத்துல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அப்போ அங்க இருந்த ஸ்ரீதேவிக்கு அவங்க பொண்ணுங்களை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ரொம்ப பயந்தேம்மா, என் பொண்ணுங்களை இங்க அனுப்புறதுக்கே. இவங்க பட்டணத்திலே வளர்ந்துட்டாங்க, இங்க வந்து உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எப்படி இருப்பாங்கன்னுட்டு. ஆனா நீ நல்லாவே மாத்திட்டமா என் பொண்ணுங்களை. என் பொண்ணுங்க தானா இதுன்றதுக்கு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. கோலம் போடுறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, ட்ரெஸ் எல்லாம் வேற இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லிட்டு அவங்க அம்மா ராதம்மாவை கட்டி பிடிச்சாங்க. என்ன ஹாசினி, வெண்ணிலா இங்க வரவே மாட்டேன், ஐயோ கிராமமா, கிராமத்துல எங்களால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு நீங்க இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க வீட்டுக்கு வரவே தோணல போல இருக்கே உங்களுக்கு அப்படின்னு ஸ்ரீதேவி சிரிச்சுட்டே சொன்னாங்க. எஸ் மம்மி, இங்க வர வரைக்கும் இவ்ளோ அழகான இடம்ன்றதே எங்களுக்கு தெரியாது. ஐ லவ் வில்லேஜ். அதுக்கப்புறமா ராதம்மா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பேத்திங்கள இந்த கிராமத்துக்கு அனுப்புன்னுட்டு. ஸ்ரீதேவி, நீ அனுப்பாம குழந்தைகளை குத்த சொன்னா எப்படி? அப்பப்ப இங்க அனுப்புனாதான் இங்க இருக்க சாம்பிரதாயம் இங்க எப்படி எல்லாம் இருக்குன்னு அவங்களும் கத்துப்பாங்க. இனிமேலாவது அடிக்கடி என் பேத்திங்களை என்ன பார்க்க அனுப்பு, இங்க என் கூட இருந்தா மாதிரியும் இருக்கும்ல. இப்படி நிறைய பேர் பட்டணத்துல செட்டில் ஆயிருப்போங்க. பட்டணத்துல இருந்து அங்கேயும் வாழணும், அதே மாதிரி கிராமத்துல இருக்க வாழ்க்கையையும் மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் கத்துக்கணும். சந்தோஷமா இருங்க. வெண்ணிலா ஹாசினி 2 பேருமே
அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த நான்வெஜ் ஊறுகாவை பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அவங்க அம்மா அங்க வந்து அவங்க 2 பேர்கிட்டயும், அம்மாடி நிறைய ஆர்டர் வேணும்னுட்டு எனக்கு கூட நிறைய பேரு மெசேஜ் பண்றாங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அதெல்லாம் என்னன்னு நாங்க பாத்துக்கிறோமா, இன்னில இருந்து விலையை ஏத்திருக்கோம், அத அவங்களுக்கு சொல்லிடுமா. சொல்றேம்மா சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. அக்காவும் தங்கச்சியும் பேக்கிங் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு அட்டைப்பெட்டி டப்பால எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் கொடுத்து டெலிவர் பண்ணுமோ அவங்களே பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும். வெண்ணிலா அப்பா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பார்த்துட்டு, ஹாசினி நம்மளது விலை ரொம்ப அதிகமா இருக்க, எக்ஸ்பென்ஸா இருக்குது, எல்லாரும் மெசேஜ் பண்றாங்க. அப்படி ஒன்னும் அதிகமா இல்ல, ஆனா ஏன் இப்படி சொல்றாங்க? இப்ப பாருக்கா அதுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றேன்னு அப்படி சொல்லிட்டு ஹாசினி எல்லார்கிட்டும் இப்படி ரிப்ளை கொடுத்தா. உங்களாலலாம் இவ்ளோ கம்மியா இருக்கிற பொருளையே வாங்க முடியல, அப்பனா நீங்களா எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுட்டேன். எல்லாத்தையும் நாங்களே ஃப்ரீயா தரோம், எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹாசினி கொடுத்த ரிப்ளைக்கு அவர் உடனே இப்படி பதில் சொன்னாரு. ஏங்க, என் பேரு ரமேஷ். நீங்க ஏன் இவ்ளோ அதிகமா விலை வைக்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு இப்படியா அங்க ரிப்ளை பண்ணுவீங்க? ஃப்ரீயா குடுக்கறீங்களா? அப்ப உங்க கடைக்கு வர ஃப்ரீயா கொடுங்க. இப்படி யாராவது பதில் சொல்வாங்களா கஸ்டமர் கிட்ட? முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பதில் சொல்லணும்ன்றத நீங்க கத்துக்கோங்க. இப்படி யாருமே பேச மாட்டாங்க உங்களை தவிர. ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிப்பியா? உனக்கெல்லாம் இந்த மாதிரி பதில் கொடுத்துருந்தா சரி, இதுவே கம்மின்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு ஹாசினி சொன்னதுக்கு ரமேஷ் எந்த பதிலும் சொல்லாம அவ பேசின எல்லாத்தையும் எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டாரு. அத பார்த்த நிறைய பேரும் அவளை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி விஷயம் எல்லாம் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் தெரிய வர அவங்களும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தினமும் அவங்க கிட்ட சண்டை போட யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க. மேடம், எனக்கு ஊறுகாய் எல்லாம் ஃப்ரீயா தரதா போட்டிருந்தீங்களே மெசேஜ், அத பாத்துட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் ஃப்ரீயா தான் கொடுக்கணும். ஏன்னா இவங்களும் என்ன மாதிரி காசு கொடுத்து வாங்காத நிலைமையில தான் இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் உள்ள உட்காந்து பேசலாம், இப்படி கத்தாதீங்க. மேடம், நாங்க இங்க வந்து சமாதான பேசலாம் வரல மேடம். நீங்க ஊறுகாய் ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொன்னீங்க, அதனாலதான் இங்க வந்தோம். யாரு ஊறுகாய் ஃப்ரீயா குடுக்கறேன்னு எனக்கு மெசேஜ் போட்டாங்களோ அவங்கள வந்து எனக்கு ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க, அதுக்குதான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரமேஷ் சொல்றத பாத்துட்டு அங்க இருந்த எல்லாரும் ஃப்ரீயா ஊறுகாய் தரணும், ஃப்ரீயா ஊறுகாய் தரணும்னுட்டு கத்திட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஹாசினி வெளியே வந்தா. இங்க ரமேஷ்ன்றது நீங்க தானே? நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, நான் தான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன்னு மெசேஜ் பண்ணிருந்தேன். நீ தானே மெசேஜ் போட்ட ஃப்ரீயா ஊறுகாய் தரேன்னுட்டு, அப்ப நீ கொடுத்தே ஆகணும், அதுக்குதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு ரமேஷ் சொல்றத கேட்ட அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப பயத்தோட இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு அம்மா ஒருத்தவங்க அங்க வந்தாங்க. தம்பி, நல்லா கேட்டப்பா இவங்க என்ன கூட ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. 4 வீட்ல பாத்திரம் கழுவ வேண்டியதானேன்னுட்டு என்ன திட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப நான் கூட காசு கொடுத்து வாங்குற நிலைமையில இல்ல, எனக்கும் ஊறுகாவை ஃப்ரீயா கொடுக்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சாங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுத்தா எங்களுக்கு தான் பெரிய நஷ்டம் ஏற்படும். எங்களால உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ், உங்களுக்கு புண்ணியமாவது சேரட்டும், எங்களை திட்டாதீங்க. அத கேட்டோன்னு யாருமே அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நாங்க கேக்குற நிலைமையே தாண்டிட்டோங்க அப்படின்னு எல்லாரும் கத்தவும் வேற வழியே இல்லாததுனால அங்க வந்திருந்த எல்லாருக்கும் ஊறுகாவை ஃப்ரீயா கொடுத்து அனுப்புனாங்க. அத கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட கேட்கவும் வழியே இல்லாம ஊறுகாவை ஃப்ரீயா கொடுத்தாங்க. இதனால அவங்களுக்கு பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு. நடந்த எல்லாத்தையும் பார்த்த அவங்களோட அம்மா அவங்க கிட்ட, எத்தனை தடவை சொல்லிருக்க உங்க 2 பேருக்கிட்டயும் ஜாக்கிரதையா இருங்க, வியாபாரத்துல கண்மூடித்தனமா இருந்தா இதெல்லாம் தான் நடக்கும்னுட்டு. இன்னும் இவங்க போய் எவ்வளவு பேரை கூட்டிட்டு வர போறாங்களோ தெரியல. எதுவா இருந்தாலும் நீங்களே தான் சமாளிச்சுக்கணும். ஆண்டவா, நினைச்சாலே தலை சுத்துது, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது சோசியல் மீடியால இன்னொரு வீடியோவை பார்த்தாங்க. கிரண் ஒருத்த அவங்கள பத்தி பேசியிருந்தா. நானும் உங்க எல்லா மாதிரியும் தான் அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட நிறைய பிக்கல்ஸ் ஊறுகாய் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கு ஏத்த ருசி கூட இல்ல. ருசிலாம் அவ்வளவு நல்லாவே இல்லங்க. வாயும் அந்த பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு. கஸ்டமரை ஹேண்டில் பண்ணவே தெரியல அவங்க 2 பேருக்கும். அந்த வீடியோவை பார்த்த இந்த 2 பொண்ணுங்களோட அம்மா சாந்தம்மா, பாத்தீங்களா இப்ப என்ன ஆச்சுன்னுட்டு? ருசியே நல்லா இல்லன்னு அந்த ஆளு வேற வீடியோ போட்டிருக்கான். ருசி நல்லா இல்லன்னா யாரு வந்து வாங்குவா?
இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. சாந்தம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. அப்படியே நாட்கள் போச்சு. ஹாசினி, இப்ப பாத்தியா நம்ம வியாபாரத்தோட நிலைமை எப்படி வந்துருச்சுன்னுட்டு. அன்னைக்கு நீ மட்டும் வார்த்தையை விடாம இருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்காது. இதெல்லாம் உன்னாலதான். ஒத்துக்கிறேன்க்கா, என் மேலதான் தப்புன்னுட்டு. ஆனா நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இவங்க தான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்களே. சரி விடு, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. யாரெல்லாம் ருசியா இல்லன்னு சொன்னாங்களோ அவங்களே ருசியா இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்ற வழிய பாப்போம் ஹாசினி. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட சாந்தம்மா, என்ன 2 பேரும் மறுபடியும் ஊறுகாய் செஞ்சு மறுபடியும் பெரிய நஷ்டத்தை உருவாக்கலான்னுட்டு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? அம்மா, வீட்ல இருக்க நீயே சப்போர்ட்டிவா இல்லனா நாங்க எங்கம்மா போகிறது? ஏமா இப்படி எல்லாம் நீயே பேசுற? சொல்லுமா. யாரெல்லாம் எங்க மேல நெகட்டிவா சொல்லிருக்காங்களோ அவங்கள பாசிட்டிவா சொல்ல வைக்கணும்னு நாங்களே முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு உதவி செய்ய பாருமா, இப்படி செய்யாத. என்னவோ பண்ணுங்க போங்க, என்ன ஆள விடுங்க. அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. வெனிலாவும் ஹாசினியும் ரொம்ப சூப்பரா பச்சடி ரெடி பண்ணோம், ஊறுகாய் ரெடி பண்ணோன்னு ரொம்ப சுத்தமா ருசியா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அத பாட்டில் எல்லாத்துலயும் போட்டு அத சோசியல் மீடியால கூட போடணும்னுட்டு நினைச்சாங்க அக்காவும் தங்கச்சியும். அப்ப ஹாசினி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டா. யாரெல்லாம் இது விலை அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களோ, இப்ப நாங்க விலை எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டோங்க. ருசி இல்லன்னு சொன்னவங்களுக்கு முதல்ல இத வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ருசி இல்லன்னு சொன்னீங்கன்னா நாங்க இந்த பிசினஸையே விட்டுடுறோம். முதல்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்க, விலையும் கம்மியா தாங்க விக்கிறோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் இப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஒரு புது நம்பர் கொடுத்து அதில் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. முதல்ல கால் பண்ணவங்க எல்லாரும் அவங்கள கண்ணா பின்னான்னு பழையபடி திட்டினாங்க. ஆனாலும் சில பேர் இதுல என்னதான் அப்படி விஷயம் இருக்கு சாப்பிட்டு பார்க்கணும்னு அவங்க கிட்ட ஊறுகாய் வாங்கிக்கிட்டு போனாங்க. நிறைய பேர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு அந்த ருசி அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இதனால ஆர்டர்ஸ் அதிகமாச்சு. ரமேஷ் காதுக்கும் இது போய் விழுந்தது. அவரும் அந்த வீடியோவை பார்த்தாரு. உடனே அக்கா தங்கச்சிங்க கிட்ட அந்த ஆர்டரை போட்டாரு. அவங்களும் அவருக்கு டெலிவர் பண்ணாங்க. ரமேஷ் அந்த ஊறுகாய் பாட்டில் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அத வாங்கி சாப்பிட்டு பார்த்தாரு. ரமேஷ்க்கு கூட அது ருசி பிடிச்சிருந்தது. இவங்க சொன்னது கூட கரெக்ட் தான். ருசி உண்மையிலே இம்ப்ரூவ் பண்ணி இருந்ததை விட பெஸ்டான ருசியா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் சகஜதானே. பாவம், என்னால அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்ட பேரு வந்துருச்சு. உடனே ஒரு வீடியோ எடுத்து இவங்கள பத்தி நல்லதா சொல்லி போடணும். அப்பதான் இவங்களுக்கும் பிசினஸ் பெருகுன மாதிரி இருக்கும், நம்மளும் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரமேஷ் உடனே ஒரு வீடியோவை சோசியல் மீடியால போட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். வெண்ணிலா ஹாசினியோட ஊறுகாய் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதே மாதிரி விலையும் கம்மி பண்ணிருக்காங்க. முன்ன மாதிரி அவங்க இல்ல, இப்ப ருசியாவும் இருக்கு, விலையும் கம்மியாவும் இருக்கு. அதனால தைரியமா வாங்கி சாப்பிடுங்க, அவங்கள வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டாரு ரமேஷ். அந்த வீடியோவை ஹாசினி வெண்ணிலா கூட பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இப்படி ஆர்டரை டெலிவர் பண்றதுலயே பிஸியா இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட நேர்லயே வந்து அந்த ஊறுகாய் பாட்டில வாங்கிட்டு போனாங்க. வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பழையபடி பிசினஸ் சூடு பிடிச்சது. அதுவும் கம்மியா விக்கிறதுனால இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் தான் வந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்களோட அம்மா சாந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க. அப்ப சாந்தம்மா அவங்க 2 பேர்கிட்டயும் இப்படி சொன்னாங்க. வெனிலா, ஹாசினி, ஜனங்க உங்களுக்கு 2வது அவகாசம் கொடுத்திருக்காங்க. இத அழகா புடிச்சுக்கிட்டு முன்னேற வழிய பாருங்க. அம்மா, ஒரு தடவை பண்ண தப்புக்கே நாங்க நல்லாவே அனுபவிச்சிட்டோமா. இப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். இனி நம்ம நல்லா இருப்போமா. அம்மா, ஆமாமா, ஹாசினி கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் பழகணும்ன்றத இவ நல்லாவே கத்துக்கிட்டாமா. முன்ன நாங்க அப்படி இப்படி பிசினஸ் பண்ணோம், ஏன்னா எங்களுக்கும் அவ்வளவு அனுபவம் இல்லைல்ல. இப்ப 2 பேருமே நல்லா கத்துக்கிட்டோம். இனிமேல் பாருங்க, ஓஹோன்னு வளர போறோம். எது எப்படியோக்கா, இந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால நம்ம முன்னேற்றத்துக்கு அது உதவியா இருந்தது. நம்ம இவ்வளவு நாள் என்ன தப்பு பண்ணோன்றத யாராவது சொன்னாதானே நமக்கே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதை விட எப்படி சூப்பரா பண்ணணும், தப்பே வராம பாத்துக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கேட்ட அவங்க அம்மா சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வேலையை கத்துக்கிட்டீங்களே, முன்னேற வழிய பாருங்க. இனி எந்த பிரச்சனையையும் கொண்டு வராதீங்க. இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறதுன்னுட்டு கத்துக்கோங்க.
இன்னொன்னு கத்துக்கிட்டேன். பிசினஸ்ல எப்பயும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும் இல்ல, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரவங்க உண்மையிலேயே நம்ம நல்லதுதான் நினைப்பாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வளர்றவங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க, நம்ம வேலையில நம்ம நேர்மையா ஒழுக்கமா இருக்கோமா, ஒழுங்கா பண்றோமா, அதுதான் முக்கியம்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா படிப்படியா முன்னேறி அவங்க பிசினஸ பெரிய அளவுல டெவலப் பண்ணாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும்.